ஓம் சாந்தி 6/4/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்மீது இரக்கம் காட்டிக் கொள்ளுங்கள். பாபா என்ன வழி கூறுகிறாரோ அதன்படி நடந்தீர்கள் என்றால் அளவற்ற குஷி இருக்கும். மாயாவின் சாபத்தில் இருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். கேள்வி: மாயாவின் சாபம் ஏன் ஏற்படுகிறது? சாபம் அடைந்த ஆத்மாக்களின் நிலை எப்படி இருக்கும்? பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை மற்றும் படிப்பை, அதாவது ஞான ரத்னங்களை அவமதித்தால், தனது வழிப்படி நடந்தால் மாயாவின் சாபம் ஏற்பட்டு விடுகிறது. செகண்ட் பாயிண்ட், அசுர நடத்தை இருந்தது, தெய்வீக குணங்கள் தாரணை செய்யவில்லை என்றால் தன் மீது இரக்கம் காட்டிக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். புத்திக்கு பூட்டு போடப்பட்டுவிடும். அவர்கள் தந்தையின் மனதில் இடம் பிடிக்க முடியாது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்பொழுது இந்த விஷயத்தில் நிச்சயம் இருக்கிறது. அதாவது ஆத்ம அபிமானி ஆகணும், தந்தையை நினைவு செய்யணும் என்று. மாயா என்னும் ராவணன் சாபம் கொடுத்து துக்கமுடையவர்களாக ஆக்கிவிட்டான். சாபம் என்ற வார்த்தை துக்கத்தை குறிக்கிறது. ஆஸ்தி என்ற வார்த்தை சுகத்தை குறிக்கிறது. எந்த குழந்தைகள் அன்பிற்கு பாத்திரமானவர்களோ, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களோ அவர்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். யார் கட்டளையின்படி நடக்கவில்லையோ அவர்கள் குழந்தைகளே அல்ல. அவங்க தன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம், ஆனால் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது, ஆஸ்தி அடைய முடியாது. யார் மாயாவின் சொல்படி நடக்கிறாங்களோ அவங்க பாபாவையும் நினைக்க முடியாது, யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. அவர்கள் தனக்குத்தானே சாபம் கொடுத்து கொள்கிறார்கள். மாயா மிகவும் சக்திசாலியானது என்று குழந்தைகளுக்கு தெரியும். ஒருவேளை எல்லையற்ற தந்தை சொல்வது கூட கேட்கலன்னா என்ன அர்த்தம்? மாயா சொல்வதை கேட்குறாங்க என்று அர்த்தம். மாயாவுக்கு வசம் ஆயிடுறாங்க. ஆகையால் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது மாயாவின் மடியிலிருந்து இறங்கி தந்தையின் மடியில் வந்து விடுவீங்க. பாபா புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி அல்லவா? பாபா சொல்வதை கேட்கவில்லை என்றால் புத்தி பூட்டப்பட்டுவிடும். பூட்டை திறக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் அவர்களின் நிலைமை என்ன ஆகும்? மாயாவின் வழிப்படி நடந்தால் எந்த பதவியும் அடைய முடியாது. ஞானம் கேட்பாங்க, ஆனால் தாரணை செய்ய முடியாது, செய்ய வைக்கவும் முடியாது. அப்போ அவர்களின் நிலைமை என்ன ஆகும்? மற்றபடி பாபா ஏழை பங்காளன். மனிதர்கள் கூட ஏழைகளுக்கு தானே தானம் செய்கிறாங்க. அதுபோல பாபாவும் எவ்வளவு எல்லையற்ற தானம் செய்கிறார். ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள்தான் தந்தையின் குழந்தைகள் ஆவார்கள். பாபா இரக்கம் மனமுடையவர் அல்லவா? ஆகையால் அவருக்கு தெரியும், இங்கிருந்து வெளி போன உடனேயே மாயா ஒரேடியாக முடித்து விடுகிறது என்று. யாராவது தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் தன்னுடைய சத்தியநாசம் செய்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம். அதாவது பாபாவுடைய கையை விட்டுடுறாங்க அப்படின்னா சத்தியநாசம்தான். ஆகையால் தன் மீது இரக்கம் காட்டிக்கொள்ளுங்கள், ஸ்ரீமத் படி நடங்கள், தன்னுடைய வழிப்படி நடக்காதீர்கள் என்று பாபா புரிய வைத்து கொண்டே இருப்பார். ஸ்ரீமத் படி நடந்தால் குஷியின் பாதரசம் ஏறி இருக்கும். லக்ஷ்மி நாராயணுடைய முகத்தை பாருங்களேன், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. ஆகையால் முயற்சி செய்து அந்த மாதிரி உயர்ந்த பதவி அடைய வேண்டும் அல்லவா? பாபா அழியாத ஞான ரத்னங்களை கொடுக்கிறார் என்றால் அதை ஏன் அவமதிக்கணும்? அந்த ரத்னங்களை மடியில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஞானம் கேட்குறாங்க, ஆனால் புத்தி என்ற மடி நிறைவதே இல்லை. ஏனென்றால் பாபாவை நினைவு செய்வதே இல்லை. அசுர நடத்தையுடன் இருக்கிறாங்க. ஆகையால் பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், தன் மீது இரக்கம் காட்டிக்கொள்ளுங்கள்,
தெய்வீக குணங்களை கடைப்பிடிங்கள் என்று. அடுத்தது பாபா கூறுகிறார், ஆத்மா சுயம் சாந்த சொரூபமானது. ஆகையால் ஆத்மாவிற்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்றும் கேட்க முடியாது. மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பாபா கூறுகிறார், மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, இது எதையுமே புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி அமைதி கிடைக்கும்? இங்கு யாராவது மிக செல்வந்தராக இருக்கலாம், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், இருந்தாலும் இருக்கிறது ராவண ராஜ்யத்தில் தானே. குழந்தைகள் படத்தை காட்டி புரிய வைப்பதற்கு நல்ல பிராக்டிஸ் செய்யணும். சேவை செய்யாதவர்களை பாபா கேட்கிறார், உங்க மீது உங்களுக்கு இரக்கமே இல்லையா? என்ன நிலை நான் அடைய போறேன் என்ற சிந்தனையே இல்லையா? பிறகு அவரை புரிந்து கொள்வார், டிராமாவில் இவர்களுடைய பார்ட்டு இவ்வளவுதான் என்று. தன்னுடைய நன்மை செய்து கொள்வதற்கு ஞானத்தின் கூடவே யோகாவும் இருக்கணும். யோகா இல்லை என்றால் எந்த ஒரு நன்மையும் நடக்காது. யோகா இல்லாமல் தூய்மையாக முடியாது. மற்றபடி ஞானம் மிகவும் சகஜம். ஆனால் தனக்கு நன்மை செய்து கொள்வதற்கு யோகம் அவசியம். ஆகையால் ஞானம் வேறு, யோகம் வேறு. ஆனால் நிறைய குழந்தைகள் யோகத்தில் பக்குவம் அடையலை என்று கூறுகிறார் பாபா. நினைப்பதற்கான புத்தியே இல்லை. நினைவு இல்லை என்றால் பாவங்கள் எப்படி அழியும்? பிறகு தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும், பச்சாதாபம் பட வேண்டியதாக இருக்கும். அந்த ஸ்தூல பணம் இல்லைன்னா, வருமானம் இல்லைன்னா அதுக்கெல்லாம் தண்டனை அடைய மாட்டாங்க. பாவ சுமை தலையில் இருந்தது என்றால் அதற்கு நிறைய தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். அதாவது சிலர் பணம் சம்பாதிக்கணுன்ற காரணத்தினால நினைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறார் பாபா, உங்களுக்கு பணம் இல்லைன்னா யாரும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பாவங்கள் குறையலை அல்லது பாவங்களை கீழே இறக்கலை, பஸ்வம் ஆக்கலைன்னா கண்டிப்பாக தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். குழந்தைகளாகி இந்த விஷயத்தை அவமதித்தால் பிறகு நிறைய தண்டனை கிடைக்கும். அதாவது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது, பாபாவை நினைக்கணும், நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழியும், இது தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். ஆகையில குழந்தைகளாகி இதை மதிக்கல அப்படின்னா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் என்றார். ஆகையால் பாபா சொல்கிறார், தன் மீது இரக்கம் காட்டிக்கோங்க, யோகத்தில் இருங்க. இல்லை என்றால் வீணாக உங்களையே நீங்கள் சாகடிச்சுக்கிறீங்க. யாராவது மேலிருந்து கீழே விழுந்து சாகலைன்னா எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டலில் கிடப்பாங்க, கதறிட்டு இருப்பாங்க, நான் சாகலையே, நான் ஏன் தான் இந்த மாதிரி விழுந்தனோ அப்படிலாம் பச்சாதாபப்பட்டு இருப்பாங்க, கதறிட்டு இருப்பாங்க. அந்த நிலைமையில் அவங்க என்ன செய்ய முடியும்? இங்கேயும் அது போல் இருக்கிறாங்க. உயரத்தில் ஏறணும், ஆனால் ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா கீழே விழுந்துடுறாங்க. சேவை செய்யக்கூடியவர்கள், கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. இல்லை என்றால் அங்கே போய் தாசியாக தான் மாறுவாங்க. வேலைக்கார பதவி தானே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பாபா சொல்கிறார், பிறகு கடுமையான தண்டனையும் கிடைக்கும். அந்த நேரத்தில் பாப் தாதா இருவருமே தர்மராஜ் ரூபத்தில் இருப்பாங்க. அதாவது இந்த நேரத்தில் பாபா தந்தையாக இருக்கிறார், டீச்சராக இருக்கிறார், குருவாக இருக்கிறார். நம்ம என்ன கேட்டாலும் சொல்லி கொடுப்பார். பாபா நான் இது செய்யலை, அல்லது பாபா இந்த தவறு நடந்துடுச்சு, எனக்கு தேகாபிமானம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தேக பார்வை இருக்குது, விகார பார்வை வருது, சிந்தனை வருது, என்ன சொன்னாலும் நம்ம உணர்ந்து சொல்லும் பொழுது அதுக்கு பாபா சக்தி கொடுப்பாரு, டீச்சர் ஆகிட்டு வழி காட்டுவார், கைட் பண்ணுவார், எல்லாமே செய்வார். ஆனால் தர்மராஜ் ரூபத்திற்கு மாறின பிறகு நமக்கு எந்த விதத்திலையும் பாபா உதவ முடியாது என்று சொல்ல வரார். ஆனால் குழந்தைகள் இதை புரிந்து கொள்வதே இல்லை. தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தவறுகள் செய்தால் அங்கதான் தண்டனை என்று இல்லை, இங்கேயும் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும் என்றார். ஆகையால் யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க அழகா இருப்பாங்க. அதாவது சேவைதான் அழகு என்று சொல்றார். இல்லை என்றால் எந்த வேலைக்கும் உதவ மாட்டீங்க. பாபா சொல்கிறார்,
மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியலன்னா தனக்காவது நன்மை செய்துக்கோங்களேன். பந்தனத்தில் இருக்கிறவங்க பாருங்க, வெளியில் போய் அவங்களால சேவை செய்ய முடியாது, ஞானம் கொடுக்க முடியாது, பந்தனம் இருக்குது. ஆனால் வீட்டில் இருந்து யோகா செய்து ஞானத்தில் மூழ்கி தனக்குத்தானே எவ்வளவு நன்மை செய்துக்கிறாங்க. பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டால் மாயா மிகவும் ஏமாற்றிவிடும். ஆகையால் பாபா கூறுகிறார், எச்சரிக்கையாக இருங்கள். பாபா இன்னாரை பார்க்கும் பொழுது கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா புரிய வைக்கிறார், கர்மேந்திரியங்கள் மூலம் ஒருபோது கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது. இதுபோல யாராவது கெட்ட மனிதர்கள், கெட்ட சிந்தனையுடையவர்கள், கெட்ட நடத்தை உடையவர்கள் சென்டருக்கு வந்தால் அனுமதிக்காதீங்க. கெட்ட பார்வை இருக்கிறவங்க சென்டருக்கு வருவாங்க, அந்த விகார திருஷ்டியில் வருவாங்க. அப்படி வந்தால் அவங்கள விரட்டிடணும். சேவையும் செய்வதில்லை, பாபாவையும் நினைப்பதில்லை என்றால் ஏதாவது அழுக்கு கண்டிப்பாக இருக்கும். யார் நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்களுடைய பெயரும் பிரசித்தமாகும். கெட்ட எண்ணங்கள் வருகிறது அல்லது விகார பார்வை போகிறது என்றால் மாயாவின் யுத்தம் நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கிறார். எங்கேயும் தன்னுடைய குலத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தாதீங்க. இங்கு நீங்கள் வந்திருப்பது சத்கதி அடைவதற்கு, துர்கதி அடைவதற்காக அல்ல. கெட்டதிலும் கெட்டது காமம், பிறகு கோபம். தேக உணர்வு இருக்கிறது என்றால் அப்பொழுது பார்வை விகார பார்வையாக தான் இருக்கும். ஆத்ம உணர்வில் இருக்கிறீர்கள் என்றால் அது சுத்தமான பார்வையாகும். பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் பாபாவும் செல்லம் கொடுத்து கொண்டே இருப்பார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, குறைகளை நீக்கிவிடுங்கள். பாபா உங்களை உலகத்திற்கு எஜமானர்கள் ஆக்குகிறார், சௌபாகியத்தை திறக்கிறார். அடுத்தது பாபா கூறுகிறார், தர்மத்தின் பெரிய பெரிய மனிதர்களும் உங்களிடம் வருவார்கள், யோகா கற்றுக்கொண்டு செல்வார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். மியூசியத்தில் டூரிஸ்ட் வரும் பொழுது இப்பொழுது சொர்க்கத்தினுடைய கேட்ஸ் திறக்கப் போகிறது என்று புரிய வைக்கலாம். உங்களுடைய இயக்கம் வெளிநாடுகளுக்கும் போக போகிறது. ஆகையால் யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். பாபாவின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். மிக பழமையான பொருட்களை பார்ப்பதற்கு மியூசியத்திற்கு போவாங்க. அதுபோல இங்கே கூட பழமையான நாலேஜ் கேட்பதற்காக நிறைய பேர் மியூசியத்திற்கு வருவாங்க. மற்ற தர்மத்தினருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்போது உங்களுடைய தர்மத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள் என்று. உங்களிடம் நல்ல நாலேஜ் இருக்கிறது, அழகான படங்களும் உருவாகும். அழகான பொருட்கள் இருந்தால் மியூசியமும் அழகாக இருக்கும். அதாவது பாபா அந்த லக்ஷ்மி நாராயண், ராதாகிருஷ்ணர் இது போல அழகான அந்த சிலைகள் வைத்து அலங்கரித்திருந்தால் அனைவரையும் அது கவர்ந்து இழுக்கும் இல்லையா? அதை பற்றி கூறுகிறார். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அதே நேரத்தில் பெரிய பெரிய படங்கள் இருந்தது என்றால் நல்லா புரிய வைக்க முடியும். பாபா எங்கே சேவைக்கு அனுப்பினாலும் அதில் நன்மை இருக்கிறது. ஆகையால் நாள் முழுவதும் புத்தியில் சேவைக்கான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணும். ஃபாரினர்ஸுக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்யுங்கள். வேற எந்த தேகதாரியையும் குருவாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர் ஒருவர்தான். இப்பொழுது ஹோல்சேல் மரணம் எதிரில் இருக்கிறது. ஒரு பக்கம் நீங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கம் சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கும். பாபாவும் ஹோல்சேல் வியாபாரி, ஆஸ்தியும் மொத்தமாக கொடுக்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், சதா ஒரு தந்தையின் பக்கம் பார்வையை வைத்திருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்து மாயாவின் ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒருபோதும் விகார பார்வையினால் தனது குலத்தின் பெயரை கெடுத்துவிடக் கூடாது. 2வது பாயிண்ட், சேவை செய்வதற்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சேவாதாரி மற்றும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆக வேண்டும்.
தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். எந்த கெட்ட நடத்தையும் இருக்கக்கூடாது. வரதானம்: ஒற்றுமை மற்றும் திருப்தியின் சர்டிபிகேட் மூலம் சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். சேவைகளில் வெற்றி மூர்த்தி ஆவதற்கு 2 விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும். 1. சம்ஸ்காரம் ஒத்துப்போவதில் ஒற்றுமை. இன்னொன்று, தானும் சுயம் திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரையும் திருப்திப்படுத்துவது. சதா ஒருவருக்கொருவர் ஸ்நேக பாவனையுடன், உயர்ந்த பாவனையுடன் தொடர்பில் வாருங்கள். அப்போது இந்த 2 சர்டிபிகேட்ஸும் கிடைத்துவிடும். பிறகு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை பாபாவின் முகத்தை காட்டும் கண்ணாடி ஆகிவிடும். மேலும் அந்த கண்ணாடியில் பாபா எப்படி இருக்கிறாரோ, யாராக இருக்கிறாரோ அப்படியே தெரிய வரும். ஸ்லோகன்: ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து அநேக ஆத்மாக்களுக்கு உயிர் தானம் கொடுங்கள். அப்போது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஓம் சாந்தி. இன்று முயற்சி செய்வதற்கான பாயிண்ட்: நான் அர்ஜுனன். அர்ஜுனன் யாரு? கீதை ஞானம் கொடுக்கக்கூடிய வள்ளலின் முன்பு அமர்ந்திருக்கக்கூடியவர் இல்லையா? ஆகையால இன்று நாள் முழுவதும் நான் கீதை ஞானம் கொடுக்கக்கூடிய சிவபாபாவின் முன்பு அமர்ந்திருக்கணும். அந்த போதையிலும் இருக்கணும், அதே நேரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனுபவத்தையும் செய்யணும். எனக்காக பாபா கீதை கூறிக்கொண்டிருக்கிறார், அதை அனுபவம் பண்ணணும். அடுத்தது, அர்ஜுனன் என்றால் யார்? எக்ஸாம்பிள். பாபா சொல்றார் இல்லையா, யாரு செய்கிறாங்களோ அவங்க அடைவாங்க. அதற்கு எக்ஸாம்பிள் யாரு? அர்ஜுனன் தான். பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாருக்குமே ஒரே குரு தான் ஒரே நேரத்தில் சொல்லி கொடுத்தாலோ அந்த வித்தியில் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க? செய்தவங்க யாரு? அர்ஜுனன் தான். ஆகையால செய்து வெற்றி அடையக்கூடியவன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வில் இருக்கணும். அர்ஜுனனுக்கு எவ்வளோ கான்சென்ட்ரேஷன்! மரமும் தெரியல, இலையும் தெரியல, பறவையும் தெரியல, கண்ணும் தெரியல. அந்த கண்ணின் அந்த மணி மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு என்னுடைய யோகா பாபாவிடம் இருக்கா? ஒரு பாபாவை மட்டும் நான் பார்க்குறேன்னா அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் எனக்கு இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி அது போல இருக்கணும். அர்ஜுனன் என்றால் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. அதாவது இறைவன் என்னுடன் இருக்கிறார், அவ்வளோதான். எனக்கு அக்ஷயோனி படைய வேண்டாம், ஆனால் நீங்கள் என்னுடன் இருக்கணும் என்று வரம் கேட்டு வெற்றி அடைந்தவர். அப்போ ஒரு பலம், ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு ஃபுல் டே இருக்கணும். அந்த உணர்வு ஃபீல் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நிச்சய புத்தி விஜயந்தி, அந்த நம்பிக்கையோடு வெற்றியும் அடையணும். அடுத்தது அர்ஜுனனை பற்றி சொல்லும் போது கோடா கேஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூக்கத்தை வென்றவர். ஆகையால நாம கூட தூக்கத்தை வென்றவர். ஸ்தூல தூக்கத்தையும் சரி, அறியாமை என்ற தூக்கத்தையும் சரி, தூக்கத்தை வென்று விழிப்புணர்வில் இருக்கக்கூடியவராக இருக்கணும். இது போல அர்ஜுனனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இறைவனை நண்பனாக்கி கொண்டு அனுபவம் செய்தவர். ஆகல இன்று நாள் முழுவதும் பாபா என்னுடைய நண்பன். அப்போ அர்ஜுனன் இறைவனை நண்பனாக்கி கொண்டதுனால தேவையான நேரத்துல அவருக்கு இறைவனுடைய உதவி கிடைச்சிட்டே இருந்தது இல்லையா? சாரதியா இருந்தார், அது வேற விஷயம். ஆனா கூடவே இருந்தாலோ, துணையாக இருந்தாலோ உதவியும் கிடைத்ததல்லவா? ஆகையால இன்று நான் நண்பன், இறைவன் என்னுடைய நண்பர். இதுல முயற்சி செய்யணும், அனுபவம் பண்ணணும். ஆகையால a friend in need is a friend in deed இல்லையா? நமக்கு எப்போ தேவையோ அப்போ சகியோகம் கிடைக்கலன்னா அப்போ எனக்கு அந்த சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆகையால இந்த சம்பந்தத்தை அதிகரித்தால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓம் சாந்தி.